गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கான டாபிக் பார்க்க போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு டெலிவரி பேக் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நான் வந்து பேபி எசென்ஷியல்ஸ் மட்டும் பேக் பண்ணி வைக்க போறேன். வெரி பேசிக்கான திங்ஸ் மட்டும் தான் நான் பேக் பண்ணி வைக்க போறேன். இது என்னோட செகண்ட் டெலிவரி. இப்போ வந்து எனக்கு 38 வீக்ஸ். இந்த வேலையை நான் போன மாசம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். பட் டைம் இல்லாதனால இப்போ பண்ண போறேன். சோ என்னென்னலாம் பேக் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இப்போ காமிக்க போறேன். நம்ம பேபி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த பாக்ஸ் தான் எடுக்க போகிறேன். இது வந்து எனக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைச்ச கிட் இது. ஸோ இந்த கிட் வந்து எனக்கு ஒன்றே தான் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு 2 கிட்ஸ் கிடைக்கும். பட் எனக்கு வந்து 7வது மாதத்துல தான் என்னோடய ஃபஸ்ட்டு கிட்டே கிடச்சிச்சு. ஸோ இதில் தான் வந்து பேபி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பேக் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டாக எடுத்து வைக்க போது பேபியோட ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ இதில் ஒரு 10 to 15 ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, நல்லா குட்டியாக க்யூட்டாக. ஸோ பேபிக்கு வந்து ஒரு 10 to 15 ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிறேன். தென் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் வீட்டில் இருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வச்சிடலாம். ஸோ செகண்டாக வந்து இது வந்து இந்த ஹுடட் டவல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் தீம்லேயே தான் வாங்கினேன். நான் கலர் எதுவும் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி க்யூட்டான ஒரு ஹுடட் டவல். இது வந்து நம்ம பேபியை வந்து கவர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு டவல். இது வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து தான் வாங்கினேன். அவங்களோட பேஜில் வந்து இது மாதிரி முஸ்லீம் கிளாத்ஸ் மெட்டீரியலில் ட்ரெஸ், தென் இந்த மாதிரி ஹுடட் டவல், பாத்திங் டவல் அப்படிலாம் நிறைய இருக்கும். ஸோ அவங்களோட வெப்சைட்ல இருந்து தான் இது நான் வாங்கினேன். ஸோ அதில் வந்து நான் 2 வாங்கிக்கிட்டேன். சாரி நம்ம வச்சிடலாமா? தேர்டாக வந்து இந்த பாத்திங் டவல்ஸ். ஒரு பாத்திங் டவல்ஸ் நான் 2 எடுத்துக்கிட்டேன். இதுவுமே நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இன்ஸ்டாகிராமில் இப்போ நிறைய ஸ்மால் பிஸ்னஸ்காரங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சில் விற்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் என்ன பிரச்சனைனா நமக்கு இந்த ரிட்டர்ன் பாலிசி, ரீஃபண்ட் பாலிசி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இல்லை உங்களுக்கு ரிட்டர்ன், ரீஃபண்ட் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி வேணும்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா மீஷோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அது மாதிரி இருக்குது. பேபி ப்ராடக்ட் சூப்பரான ரேட்டில் வந்து உங்களுக்கு மீஷோலேயே கிடைக்கும். பட் என்னன்னு தெரியல, இப்போ இருக்கிற நாங்கள் லொக்கேஷனுக்கே என்ன தெரியல, சர்வீஸ் அன்அவைலபிள் வந்தனால என்னால் மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் இந்த வாட்டி வாங்க முடியல. தென் இது வந்து பேபி மிட்டன்ஸ், கையில் போடுற சாக்ஸு, காலில் போடுற சாக்ஸு, தென் தலையில் போடுறதுலாம். இது வந்து அவ்வளோவா தேவைப்படாது. பட் இருந்தாலும் ஒரு செட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம வந்து லங்கோட்ஸ் மாதிரி. இது வந்து ஒரு பழைய சாரியில இருந்து தான் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படாது. பட் டயப்பர்ஸ்லேயே நம்ம குழந்தைங்கள ஃபுல்லாக விட முடியாது. ஸோ ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இந்த மாதிரி லங்கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆன்லைனில் வந்து உங்களுக்கு லங்கோட்ஸாக வந்து இருக்கும். பட் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் நல்லா காட்டன் துணி இருந்துச்சுன்னா இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலில் உங்களால் வாஷ் பண்ணலாம் முடியாது. அதனால கொஞ்சம் லங்கோட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ட்ரை ஷீட்ஸ். இது நான் ஓப்பன் கூட பண்ணலாம், அப்படியே தான் வச்சுருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை ஷீட்ஸ்லாம் தேவையில்லை. ஒன்றே மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டைப்பர் மாற்றுறதுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் மோஸ்ட் எசென்ஷியல் திங் வந்து டைப்பர்ஸ் அண்ட் வைப்ஸ். நான் வந்து பேம்பர்ஸ்லேருந்து டைப்பர்ஸும், தென் வந்து லிட்டில்ஸ்லேருந்து வைப்ஸும் வாங்கிக்கிட்டேன். இதுவுமே நான் வந்து ஆன்லைன்லேயே தான் வாங்கிட்டேன். அமேசான்லேருந்து வாங்கினது தான் இது 2ம். ஸோ இதில் கொஞ்சம் டைப்பர்ஸும் ஒரு வைப்ஸும் எடுத்து வைக்க போகிறேன். லாஸ்ட்லி பேபி எசென்ஷியலில் வந்து பாடி வாஷ் அண்ட் ஷாம்பு 2மே நான் வந்து டெடிபேர் பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து நியூபார்ன் சேஃப் தான். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கே நான் இந்த 2 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ட்ரையிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. வேறு என்ன பிராண்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் பேபி ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த கேரிங் பேக் தான். இது வந்து என் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வாங்கினது தான். நான் ஒரு 1 month அப்படி தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ செகண்ட் பேபிக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் நம்ம பேக் பண்ணி வைக்க வேண்டியதான். இதை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வைக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே இந்த பாக்ஸ் இப்போ ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதோட தனி கவர் இருக்குது. நான் அதிலேயே வச்சனால தான் இவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு செகண்ட் பேபி பிளான் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபியோட சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ தான் வந்து என்னோட இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கில் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ என்னோட எசென்ஷியல்ஸ் தனி. இந்த வீடியோவில் நான் பேபிக்கு என்னென்னலாம் எடுத்து வைக்கிறேன் அது மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ
பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ so much for watching this video. Love you all. Bye bye.